ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, டாபிக் வந்து இன்னைக்கு மட்டும் இல்லை, ரெகுலராக இந்த சீரீஸ் வந்து அப்டேட் பண்ண போகிறோம். இது என்ன டாபிக் அப்படின்னா ஊப்ஸ் தான். இதில் ஊப்ஸில் வந்து நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் பேக் அண்ட் டெவலப்பராக இருக்கீங்க, எப்போ போகிறீங்க, இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் பேக் அண்ட் டெவலப்பர் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா இந்த ஊப்ஸ் கான்செப்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்டு இது இல்லாமல் வந்து நம்ம அந்த பேக் அண்ட் சிஸ்டம் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே முடியாது. ஓகே, இதுக்கு என்னென்ன ஃபர்ஸ்ட் ப்ரீ ரெக்வஸ்டஸ் அப்படின்னு பார்த்தலாம். நீங்கள் வந்து எனி ஒன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ், அதாவது ஜாவா ஆர் பைத்தன் ஆர் சி ஷார்ப். ஏன் நான் இதை சூஸ் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா பிகாஸ் நம்ம வந்து கொஞ்சம் கோரா இதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஈவன் ஜாவா ஸ்கிரிப்ட் கூட நோ ப்ராப்ளம், நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பட் ஆனால் வந்து இந்த 3 லாங்குவேஜஸ் இருந்தால் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஏன்னா இப்போ யூஸ் பண்ற ஆல் த கம்பெனிஸ் வந்து பேஸ்ட் ஆன் இந்த 3 தான் இருக்கும் கண்டிப்பா. ஓகே, வந்து பேசிக்கான விஷயங்கள், இப்போ ஒரு ஃபார் லூப்னா என்ன, இஃப் எல்ஸ்னா என்ன, ஸ்விட்ச் கேஸ்னா என்ன, ஒரு ஃபங்க்ஷன்னா என்ன, ஒரு கிளாஸ்னா என்ன, ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேசிக் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். வேற எதுவும் ரொம்ப டீப்பா பண்ணணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்க வந்து ஓரளவுக்கு பேசிக்கா தெரிஞ்சுட்டாலே போதும். ஓகே, நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் கோட் based on the concept of objects which can contain a data and code. The data represented as a fields, attributes, code is represented procedures. எதுக்காக இது அப்படின்னா, நம்மளோட இப்ப நம்ம ஒரு கோட் பண்றோம் அப்படின்னா நம்ம பாட்டுக்கு நம்ம ஃப்ளோல பண்ண முடியாது. அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, அதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே ஹெல்ப் ஆகும். ஸ்கேலபிலிட்டி, மாடலிட்டி எல்லாத்துக்குமே, அதை நம்ம லேட்டரா பார்ப்போம். இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும் போது நெக்ஸ்ட் வரவங்களுக்கும் நெக்ஸ்ட் வர டெவலப்பர்ஸ்க்கும் அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஆஸ் வெல் அஸ் வந்து கோடிங் ஸ்டாண்டர்ட் இன்க்ரீஸ் ஆகும். பிளஸ் இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர், இதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதுதான் வந்து ஊப்ஸ் கான்செப்டோட மெயின் அஜெண்டா. இப்போ ஊப்ஸ் அப்படின்னு இருந்துச்சுனாலே இந்த 2 விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும், கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட். இது வந்து கிளாஸ்னா என்ன அப்படின்னா, ஒரு ப்ளூ பிரிண்ட், டெம்ப்ளேட்டு அப்படின்னு சொல்லியிருப்போம். ஓகேங்களா, இன்னும் நான் புரியுற மாதிரி சொல்றேன். ஒரு ஜாவா ஆன்லைன் கம்பைலர் எடுத்துக்கிறேன். நான் மறுபடியும் சொல்றேன், இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல தான் படிக்கணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்க வந்து எல்லாத்துக்குமே ஊப்ஸ் கான்செப்ட் சேம். அந்த ஊப்ஸ் கான்செப்ட் 4 பிரின்சிபல் எல்லாத்துக்குமே சேம், irrespective ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். அதை ரொம்ப ரொம்ப ஞாபகம் வச்சுங்க. எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் ஒன்றை மட்டும் மாஸ்டர் பண்ணுங்க. நான் சி ஷார்ப் பண்றேன், நான் ஜாவா பண்றேன், நான் பைத்தன் பண்றேன், ஜாவா ஸ்கிரிப்ட் பண்றேன் அப்படிங்கிறது ஒர்க் அவுட்டே ஆகாது. இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை சொல்றேன். ஓகே, டன். இப்போ இதுல பாத்தீங்கன்னா கிளாஸ் அப்படின்னு இருக்கு. இந்த கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம கிரியேட் பண்றதுக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட் ஒரு டெம்ப்ளேட்டாகவும் இருக்குது. ஓகே, இதுக்கு இந்த கிளாஸ்க்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு மெத்தட் இருக்குதா, இந்த வாய்ட் மெயின் அப்படிங்கிறது மெத்தட் நேம். ஓகே, இந்த ஒரு மெத்தட் இருக்கு. நம்ம இந்த மெத்தடுக்குள்ள வந்து ஒரு சிஸ்டம் டாட் பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு வேரியபிளை நான் டிக்ளேர் பண்ணலாம், இன்டிஜர் a = 10 கொடுக்கலாம், இல்லை ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணலாம், என்ன வேணா பண்ண முடியும். இதை தான் கிளாஸ் அப்படின்னு சொல்றாங்க. கிளாஸ் அப்படின்னா என்னன்னா ப்ளூ பிரிண்ட், டெம்ப்ளேட் அண்ட் இதுக்குள்ள வந்து ஆட்ரிபியூட் அண்ட் மெத்தட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்ங்கிறதுனா the instance of a class representing a specific own unique state. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன், ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன், கிளாஸ் டெஸ்ட்னு கிரியேட் பண்றேன். ஓகே, நான் அதான் மறுபடியும் சொல்றேன், பேசிக் வந்து இந்த கிளாஸ், ஆப்ஜெக்ட்னா என்ன, மெத்தட்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு ஊப்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்க. பிகாஸ் ஏன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால அதை பார்த்துட்டு பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து இன்டீஜர் ஒரு ஏஜ்னு ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்றேன். இன்டீஜர் ஏஜ் = 10 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்து நான் ஒரு மெத்தடை கூட நான் டிக்ளேர் பண்றேன், பப்ளிக் வாய்ட். வாய்டுங்கிறது ரிட்டர்ன் டைப் இல்லைன்னு அர்த்தம். ரன்னு ஒரு மெத்தடை மெத்தடை இனிஷியேட் பண்ணியிருக்கேன். இதில் நான் ஒன்றுமே பண்ணல, சிஸ்டம் டாட் அதை நான் பிரிண்ட் பண்றேன். ஓகே, என்ன பிரிண்ட் பண்ண போறேன், நான் அந்த ஏஜ் என்னவோ அதை நான் பிரிண்ட் பண்றேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இங்க வந்து இந்த மெயின் கிளாஸ்ல
நான் வந்து இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ண போறேன். என்ன ரெஃபரன்ஸ் ஆஃப் கிளாஸ். ஸோ எதை ரெஃபரன்ஸ் பண்றேன், எந்த கிளாஸ் அப்படின்னு டெஸ்ட் கிளாஸ்ல நான் என்ன வேணா கொடுக்கலாம். ஓகே, ஸோ டெம்பரரின்னு கொடுக்குறேன். இது வந்து ஆப்ஜெக்ட் நேம், நியூ கிளாஸ். அந்த கிளாஸ் என்னவோ அதை டிக்ளேர் பண்ணிட்டேன். இப்போ அந்த மெத்தடை நான் கால் பண்றேன், temp.run அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இதை ப்ரோக்ராமை ரன் பண்ணா எனக்கு அந்த 10ங்கிறது வருது. ஸோ இதுதான் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த லைன் நம்பர் 15 தான் ஆப்ஜெக்ட் கிரியேஷன் பேஸ்ட் ஆன் த கிளாஸ். ஸோ கிளாஸை ரெஃபரன்ஸா வச்சு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம் அப்படிங்கிறது தான். ஏன்னா நான் அந்த கிளாஸை நான் ஒரு பேஸா செட் பண்ணிட்டேன். ஸோ அதுதான் ப்ளூ பிரிண்ட். அதை நான் எத்தனை ஆப்ஜெக்ட் வேணா கிரியேட் பண்ணலாம். temp2 கிரியேட் பண்ணலாம், temp3 கிரியேட் பண்ணலாம். நான் என்ன வேணா பண்ண முடியும், எத்தனை ஆப்ஜெக்ட் வேணா கிரியேட் பண்ண முடியும். ஸோ இதுக்காக தான் கிளாஸ் ஆப்ஜெக்டோட டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா ஃபுல் ஊப்ஸ் கான்செப்டும் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். நம்ம ஊப்ஸ் கான்செப்ட் இருக்க எல்லா டாபிக்குமே இதை பேஸ் பண்ணி மட்டும் தான் இருக்கும். அதனால வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் ஒரு ரியல் எக்ஸாம்பிள ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துங்க. நெக்ஸ்ட் ப்ரொசீஜரல் அண்ட் ஊப்ஸ். ப்ரொசீஜரல்னா வந்து அது ஒரு கோடிங் ஸ்டாண்டர்ட் தான். ஆனா வந்து இது ரொம்ப ஓல்டா நம்ம முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தது. இப்போ ஊப்ஸ்க்கு நம்ம ஸ்விட்ச் ஆயிட்டோம். ஓகே, ஸோ ப்ரொசீஜரல்னா என்னன்னா டூ திஸ் தென் திஸ் தென். ஸோ எக்ஸாம்பிள் வந்து நம்ம சமைக்கிற மாதிரி ஒன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணோம், அவ்வளவுதான். ஸோ அதே ஊப்ஸ்ங்கிறது எப்படின்னா, ஸோ இப்படிதான் பண்ணோம் அப்படின்னு ஸ்ட்ரக்சர் கிடையாது. ஆனா ரைட் திங்க வாட் இஸ் எப்படி பண்ணோம் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணணும். இப்போ நம்ம ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்றோம் கிளாஸை பேஸ் வச்சுட்டு, ஸோ அது மாதிரி நிறைய கோடிங் ஸ்டாண்டர்ட்ஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கான மெயின் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ரோச், ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச். இது வந்து ரியல் வேர்ல்டு என்டிட்டிஸ் ஆஸ் ஏ ஆப்ஜெக்ட்ஸ், அந்த அப்ரோச்ல யூஸ் பண்ணுவோம். டேட்டா ஹேண்ட்லிங் வந்து பார்த்தீங்கன்னா குளோபலி அக்சசபிள். ஸோ அது ரொம்ப பெரிய பிரச்சனை. யார் வேணாலும் எப்போ வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அப்படிங்கும் போது ஆக்சுவலி மாடிஃபிகேஷன் நடக்கிறதுக்கு சான்ஸ் அதிகம். ஆனா இங்க வந்து அந்த என்கேப்சுலேஷன் மெத்தட் மூலியமா நம்ம செக்யூரிட்டி கன்சர்னை பண்ண முடியும். ஸோ அதனால செக்யூரிட்டி இங்க அதிகமா இருக்கும், அவ்வளவுதான். ரீயூசபிலிட்டி அண்ட் ஸ்கேல். ஸோ இந்த இடத்துல வந்து அது கிடையவே கிடையாது. ஸோ 1 by 1 அந்த ரீயூசபிலிட்டிங்கிற விஷயமே இந்த ப்ரொசீஜர்ல இருக்காது. ஸோ அதனாலதான் வி மூவ் டு த ஊப்ஸ். ஸோ ரீயூசபிலிட்டி இருக்கு, இன்ஹெரிட்டன்ஸ் மூலமா பண்ணலாம், பாலிமார்பிசம் மூலமா பண்ணலாம். மாடலிட்டி, broken into functions, less ஸ்ட்ரக்சரே இருக்காது மாடலிட்டியில. ஸோ இதுல வந்து ஸ்ட்ரக்சர் ஆர்கனைஸ்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ ஊப்ஸ்ல நம்ம மெயினா 4 விஷயம் பார்க்க போறோம். ஓகே, ஸோ யூஸ் கேஸ்க்கு முன்னாடி 4 விஷயம் என்னன்னா, அப்ஸ்ட்ராக்ஷன், என்கேப்சுலேஷன், பாலிமார்பிசம் அண்ட் இன்ஹெரிட்டன்ஸ். இந்த 4 தான் ஊப்ஸ், அவ்வளவுதான். பில்லர் ஆஃப் த ஊப்ஸ். இதுதான் நம்ம அடுத்து 1 by 1 பார்ப்போம். இது வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் ஃபுல்லா பார்க்குறோம். யூஸ் கேஸ் ஆஃப் ஊப்ஸ். எதுக்காக நான் இப்போ ஊப்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னா, மாடுலாரிட்டி. ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்ம ப்ரோக்ராம் பண்ணும் போது எப்பவுமே ஒரு பெரிய ப்ராப்ளமை சின்னதா ப்ரோக் பண்ணி தான் சால்வ் பண்ணும் அப்படின்னு நம்ம சீனியர்ஸ் எல்லாருமே சொல்லுவாங்க. சாஃப்ட்வேர்ல அது நம்ம ஃபாலோ பண்ற ஒரு பெரிய பிரின்சிபல். ஸோ அதை வந்து பேக்எண்ட்ல மெயினா இது யூஸ் பண்றதுக்கு இந்த ஊப்ஸ் கான்செப்ட் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, அதை ரீயூசபிளும் நம்மளால பண்ண முடியும். எக்ஸாம்பிள் இப்போ அக்கௌண்ட் இருக்கு, ஒருத்தரோட அக்கௌண்ட் இருக்கு, அதை நான் எத்தனை ஒரு டைம் நான் எழுதுறதுக்கு பதிலாக ஒரு காமன் ஃபங்க்ஷனா எழுதிட்டு நாங்கள் மறுபடியும் கால் பண்ணிக்க முடியும். ஸோ அது மாதிரி கோர் ரீயூசபிலிட்டி. ஸோ ரீயூசபிலிட்டி வந்து நான் மறுபடியும் சொன்ன மாதிரி மாடலிட்டியும் சரி ரீயூசபிலிட்டியும் சரி, இதில் ரொம்பவே அதிகமாக நம்ம பண்ண முடியும். ஸோ இப்போ ஒரு கிளாஸை நான் பண்ணிட்டு நான் அதை வந்து என்ன வேணாலும் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம ஆப்ஜெக்ட் வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி 2-3 டைம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம் இல்லையா? ஸோ அது மாதிரி நான் சொல்றேன். அது ஸ்கேலபிலிட்டி. நீங்க வந்து இந்த இடத்துல என்ன ஃபீச்சர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ண முடியும். அது எல்லாமே 1 by 1 பார்க்கலாம். ஸோ ஸ்கேலபிலிட்டியில் என்னன்னா, நியூ ஃபீச்சர்ஸ் நீங்க ஆட் பண்ணும் போது இந்த கோர் ஃபங்க்ஷனாலிட்டி, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு, யூபிஐ இருக்கு, அடுத்தது வந்து உங்களுக்கு டெபிட் கார்டு இருக்கு. இப்போ நான் வந்து கிரெடிட் கார்டை ஆட் பண்றேன். ஸோ அப்போ நான் கிரெடிட் கார்டுன்னு ஒன்று ஆட் பண்ணா இந்த டெபிட் கார்டோடதும் யூபிஐயோடதும் பிரேக் ஆகக்கூடாது. இதுதான் ஸ்கேலபிலிட்டி. ஸோ இந்த இடத்துல நம்ம எவ்வளவு வேணாலும் நியூ ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ண முடியும். எக்ஸிஸ்டிங் ஃபங்க்ஷனாலிட்டி, எக்ஸிஸ்டிங் ஃபீச்சர்ஸ் வந்து அடிவாங்காம இருக்கிறதுக்கு தான் இந்த ஸ்கேலபிலிட்டிங்கிறத சொல்றோம். செக்யூரிட்டி, என்கேப்சுலேஷன் ஒரு மெத்தட் இருக்கு. அதை பேஸ் பண்ணி நம்ம செக்யூரிட்டியை
ரொம்ப ஆப்டிமைஸ் பண்ண முடியும். நம்மளால சென்சிட்டிவ் டேட்டாஸை நம்ம எடுத்துக்க முடியும். இது எங்க சென்சிட்டிவ் டேட்டா யூஸ் பண்ணுவோம்? இந்த பேங்க் பேலன்ஸ் அதெல்லாம் டேரக்டா போய் அப்டேட் பண்ணக்கூடாது இல்லை. ஸோ அந்த மாதிரியான விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ரியல் லைஃப் அனாலஜி ஆஃப் ஓப்ஸ். ஸோ ரியல் லைஃப் எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஸோ சே எக்ஸாம்பிள் ஒரு பேங்க் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு பேங்க்ல கிளாஸ் என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒருத்தருக்கு அக்கௌண்ட் இருக்குமா, அடுத்து கஸ்டமரு, அடுத்து டிரான்சாக்ஷன், இது எல்லாத்தையும் செப்பரேட் கிளாஸ். கிளாஸ் மீன்ஸ் ஃபண்டமெண்டல் பேஸ். அடுத்து ஆப்ஜெக்ட் நான் எத்தனை வேணா கிரியேட் பண்ணிக்கலாம். ராஜோட அக்கௌண்ட், ஜானோட அக்கௌண்ட், மணியோட அக்கௌண்ட், என்ன வேணாலும் எவ்வளவு அக்கௌண்ட் வேணாலும் எல்லாம் கிரியேட் பண்ண முடியும். ஏன்னா எனக்கு வந்து ப்ளூ பிரிண்ட் இருக்கு. அதே மாதிரி டிரான்சாக்ஷனும் எவ்வளோ வேணா பண்ண முடியும். கஸ்டமரும் ராஜ், மணி, பர், ஜான் என்னன்னாலும் கிரியேட் பண்ணலாம். அதே மாதிரி ஆட்ரிபியூட்ஸ், இதில் பேலன்ஸ் இருக்கும், அக்கௌண்ட் நம்பர் இருக்கும், டிரான்சாக்ஷன் டேட்டா இருக்கலாம், எவ்வளோ வேணாலும் ஆட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். மெத்தட்ஸ் வந்து நம்ம பேங்கிங் சொல்லிட்டோம், டெபாசிட், வித்ட்ரால், ஆட் மணி, டிரான்ஸ்ஃபரு, இதுதான். ஸோ இதை தான் மெத்தட்ஸாக நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ பாருங்க, நீங்கள் இதை ஒரு ஸ்ட்ரக்சராக உங்களுக்கு தெரியுது என்ன நடக்கும் அப்படிங்கிறது. ஆனால் ஒரு ஊப்ஸ் கான்செப்டை யூஸ் பண்ணும் போது இது ஆப்டிமைஸ்டாகவும் ஸ்கேலபிலிட்டி, மாடலிட்டி, இந்த சிஸ்டம் கோட் ஸ்டாண்டர்ட் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுதான் இதோட மெயின் பாயிண்ட். ஸோ ஃபைனலாக ஒய் ஊப்ஸ் அப்படின்னு, ஸோ அதை 4 பாயிண்ட் தான் மறுபடியும் நான் சொல்கிறேன். ஸோ வந்து அகெயின் மாடலிட்டி, ஸ்கேலபிலிட்டி அண்ட் செக்யூரிட்டி, இந்த ரீசனுக்காக தான் ஊப்ஸ் யூஸ் பண்ணுறோம். லார்ஜ் ஸ்கேல் அப்ளிகேஷனுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால தான் நீங்கள் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிலாம் போனீங்கன்னா கன்ஃபார்மாக ஊப்ஸ் கொஸ்டின் இருக்கும். அது இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஏன்னா ஸோ அந்தளவு கோடிங் ஸ்டாண்டர்ட் இருக்கு, நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் அவங்களால அந்த லார்ஜ் ஸ்கேல் அப்ளிகேஷனை யூஸ் பண்ண முடியும். ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும். காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம்மை அந்த மாதிரி யூஸ் பண்ண முடியும். ஸோ இதில் 4 பிரின்சிபல்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா என்கேப்சுலேஷன், அப்ஸ்ட்ராக்ஷன், இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்பிசம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஸோ அடுத்ததுல குவிஸுமே பார்க்கலாம். ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஹெல்ப் ஆகும். ஸோ அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, இந்த பிடிஎஃப் வேணும், இந்த வெப்சைட்டாக தான் நம்ம இதை ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ இது வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிருங்க. அதில் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுவாங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.